அருகே திருவேங்கை வாசலில் உள்ள பிரகதம்பாள் உடனுரை வியாக்கபுரீஸ்வரர் கோவில் பலத்த மழையினால் பழமை வாய்ந்த மரம் சாய்ந்து விழுந்து இருளில் சூழ்ந்த கோவில் 4 நாட்கள் ஆகியும் கண்டு கொள்ளாத அறநிலைத்துறை அதிகாரிகள். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு மாவட்டம் முழுவதும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இந்நிலையில் புதுக்கோட்டை அருகே உள்ள திருவேங்கை வாசல் பகுதியில் உள்ள இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான பிரகதம்பாள் உடனுரை வியாக்கபுரீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள பழமை வாய்ந்த மரம் மழையினால் சாய்ந்து கோவில் பக்கவாட்டு சுவர் இடிந்து விழுந்தது. மேலும் கோவிலுக்கு வரக்கூடிய மின்சாரம் வயரும் துண்டிக்கப்பட்டது. இதனால் கோவில் முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனை அடுத்து கோவிலில் பணிபுரியும் பணியாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்களும் புதுக்கோட்டை இந்து சமய அறநிலைத்துறை அலுவலகத்தில் புகார் தெரிவித்துள்ளனர். அதேபோன்று மின்சாரத்துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் 4 நாட்கள் ஆகியும் இந்து சமய அறநிலைத்துறையும் மின்சாரத்துறையும் கண்டு கொள்ளாததால் 4 நாட்களாவே கோவில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இருளில் உள்ளது. இதனால் உள்ளூர் மற்றும் வெளியூரில் இருந்து வரும் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய முடியாமல் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி உள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற கோவிலில் இக்கோவிலும் ஒன்றாகும். இக்கோவிலுக்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் நாள் ஒன்றுக்கு 1000க்கும் மேற்பட்டோர் வந்து செல்லும் நிலையில் தற்பொழுது 4 நாட்களாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இருளில் மூழ்கி கிடக்கின்றது. புகார் தெரிவித்தும் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் கண்டு கொள்ளாமல் உள்ளனர். எனவே உடனடியாக கோவிலில் விழுந்த மரத்தை அப்புறப்படுத்தி உடனடியாக மின்சாரம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருக்கோயில்களை சார்ந்த அருள்மிகு வியாக்கரபுரீஸ்வரர் ஆலயம் திருவேங்கை உள்ளது. இந்த மாமரம் வந்து ஒரு 300 ஆண்டு பழமை வாய்ந்த நினைவு சின்னமாக இருந்தது. இதுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் சொல்லிட்டோம் தேவஸ்தானத்தில். அதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இப்போ உளுந்து கிடக்கு. 4 நாள் ஆச்சு. கரண்ட் இல்லை, மின்சாரம் எதுவுமே, தண்ணி இல்லைன்னு இல்லை. கோயிலில் அபிஷேகம் பண்ணுறது கூட தண்ணியை தூக்கிட்டு வர்றது மாதிரி இருக்குது. இதுக்கு மின்சாரத்துறையும் அறநிலைத்துறையும் பொலிட்டிக்கல் பண்ணிவிட்டு எங்களை வந்து பக்தர்களை வந்து ரொம்ப வேடிக்கை சோதிக்கிறாங்க. இதற்கு மாவட்ட ஆட்சியர் நேரில் வந்து ஆய்வு செய்து இந்த பணியை துவக்குமாறு கேட்டுக்கொள்ளும். 4 நாளாக மழை காரணத்தில் 100 ஆண்டுகள் மாமரம் ஒன்று சாஞ்சு போச்சு. அதை அப்புறப்படுத்த ஆக்சிஜன் எடுத்தாங்க. பாதி அப்புறப்படுத்தி கிடக்குது. 4 நாளாக கரண்ட் வரல, கோயில் இருந்து கிடக்குது. இது தக்க நடவடிக்கை எடுக்கணும். நாங்களும் தேவஸ்தானில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். ஊர்காரர்கள் இப்போ 3 நாளாக பார்த்தா கரண்ட் வரல. நாளைக்கு போராட்டம் பண்ணுவோம். இந்த அரசியல் கண்டுக்க தேவஸ்தானையும் கண்டுக்க மாட்டாங்க. நாளைக்கு சாலை மறியலில் ஈடுபடுவோம். ஊர் மக்கள் ரொம்ப விசேஷமான கோயில். நாளைக்கு பிரதோஷம் வேறு. பல நூற்றுக்கணக்கான வருஷமாக இருந்த மரம் விழுந்தது. அப்புறப்படுத்த மாட்டாங்க. தேவஸ்தானம் எதுவும் பண்ண மாட்டாங்க. இது ஊருக்காரர்களாக வந்து இன்றைக்கி நாங்கள் பேட்டி அளிக்கிறோம். நாளைக்குலேருந்து எங்களுக்கு மின்சாரத்துறையும் சொல்லிட்டோம். மரம் அப்புறப்படுத்துறதுக்கு மின்சாரத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. மின்சாரம் கொடுக்கலாம். அவங்க என்னன்னு தெரியல, கொடுக்க மாட்டுறாங்க. அதுக்கு கேட்டதுக்கு மரத்தை அப்புறப்படுத்த சொல்கிறாங்க. மரத்தை அப்புறப்படுத்தி கொடுத்துட்டோம். இப்போ மின்சாரத்துலேருந்து எது எடுக்க மாட்டோம், தேவஸ்தானம் எடுக்கல. நாளைக்கு ஊருக்காரர்கள் நாங்கள் பசு மறியலில் போராட்டம் பண்ண போகிறோம். இது நீங்கள் தக்க நடவடிக்கைலாம் நாளைக்கு ஆக்சிஜன் வேறு மாதிரி இருக்கும். பேர்? என் பேர் ஆறுமுகம். நாங்கள் திருவேங்கை புதுக்கோட்டை மாவட்டம் திருவேங்கை வாசல்லேருந்து பேசுகிறோம். சிவன் கோயில் 250 வருஷம் பழமையான மாமரம் 3 நாளைக்கு முன்னாடி சாஞ்சிருச்சு. ஆனால் இன்னொரு வரையும் கவர்மெண்ட்லேருந்து எந்த ஆக்ஷனுமே எடுக்கலை. மரத்தை வெட்டிடுச்சு. ஆனால் கோயிலில் கரண்ட் இல்லை, லைன்மேன் எல்லாமே வந்துருச்சு லைன்லாம். ஆனால் இன்னொரு வரையும் எந்த ஆக்ஷனுமே எடுக்கலை. ஆனால் ஊருக்குள்ளே இப்போ சிலைகள்லாம் நிறைய இருக்குது. கேமரா ஒர்க் ஆகாது. இப்போ ஏதாச்சும் ஒரு சிலை ஏதோ ஒரு பொருள் காணாமல் போணுச்சுன்னா ஊரே நாங்கள் போய் கைகட்டி நிற்கணும் இதுக்கு. ஆனால் இதுக்கு கவர்மெண்ட்லேருந்து இன்னொரு வரையும் எந்த ஆக்ஷனு எதுவுமே எடுக்கலை. வந்து பார்த்துட்டு போன ஆக்கில் இருக்குது அப்படியே. ஓகே.